இது மாதிரி தான் இந்த உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இந்த ஆட்சி ஜோசப்போட ஆட்சி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான். உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 2020 மத்ராசிஸுங்கிற ஒரு இடத்துல தலித்து பெண்ணு, அது 4 பேர் உயர்சாதி 4 ஆம்பளை முண்டங்கள் வந்து கற்பழித்து சின்ன பின்னமாக்கி போட்டு போயிடறாங்க. அதை மருத்துவமனையிலேருந்து கொஞ்ச நாள் இறந்து போயிடுது. அதை இதே மாதிரி தான் போலீஸ் எப்படி இப்போ வந்து புறவாசல் வழியாக கொண்டு போய் எரிச்சாங்களோ, அவங்க அம்மாட்ட காமிக்காமல் குடும்பத்தில் காமிக்காமல் இல்லை, அதே மாதிரி தான் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணை வந்து கொண்டு போய் எரித்து பிடிச்சவராகிட்டாங்க. அதில் தான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ராகுல் காந்தி கூட அங்கே போய் தள்ளி கூட விட்டாங்க பாருங்கள். அதெல்லாம் அந்த சம்பவம் அங்கே நடந்தது தான். அதை வந்து அந்த குடும்பத்துக்கும் ஒப்படைக்காமல் அவங்கள கொண்டு எரிச்சிட்டாங்க. இது இஷ்யூ ஆகுது. இந்த இஷ்யூவை பற்றி எழுத போன ஒரு கேரளா, அவர் பேர் நல்ல பேர், கப்பன் சித்திக், கேரளா ஜேர்னலிஸ்ட். அவர் அதை போய் அந்த செய்தியை அதை வந்து எடுத்ததுக்காகவே அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவரை ஜெயிலில் தள்ளினாங்க ஊபியில். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே வச்சுருவாங்கிற பயத்தில் தான் எல்லாம் இப்போ வந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்படியே விஜய் ஜோசப் விசைங்கிறவர், நீங்கள் வந்து அவங்க போலீஸு ஒரு பிள்ளைய அவங்க அம்மாட்ட காமிக்காமல் கொண்டு போய் புறவாசல் வழியாக கொண்டு போய் எரிச்சது. நீங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது குற்றத்தில் குற்றம், மிகப்பெரிய குற்றமே அந்த ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்ட அந்த போலீஸ். இது எல்லாமே சௌரியமாக நம்ம மடந்துடுறோம், அது வேறு விஷயம். என்னென்னா இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குது, ஊபி மாதிரி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். நான் பேச வந்ததுடைய நோக்கமே அதை அப்படியே மாற்றி பக்கத்து வீட்டுக்கார ஒரு அம்மா அதை வச்சு இந்த அம்மாவை பழி போட்டு, என்னால் என்ன சொல்கிறது, இன்றைக்கி அந்த ஒரு அம்மா, அந்த குஷ்பு, அவங்களாம் கொஞ்சம் மரியாதை இருந்தது. அது சொல்லுது, அக்காவா அவரை இன்னைக்கு பார்த்தோன்னே உணர்ச்சி போகமாக இருந்துச்சு. அது ஜோசப்பை பார்த்துட்டு வந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயம். யாரும் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்து வேற பண்ணுவாங்க போல. என்ன, நம் சமுதாயத்தில் இது மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தையும் சரிப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி முடியும்? 10 நாட்களில் மாற்றங்களை எப்படி கொண்டு வர முடியும்? முதல்வருக்கு அதற்கான நேரத்தை கொடுங்க. யார்? குஷ்பு.